பிக் பாஸ் 8 தமிழ்ல முதலாவது 50,000 ஓட்டை பெற்றது முத்துக்குமரன் அவர்கள் தான். பிக் பாஸ் 8 தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 லட்சம் ஓட்டை தாண்டது முத்துக்குமரன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சாதனைகள் வைத்தது முத்துக்குமரன் அவர்கள் தான். ஹிக்கஸ் vote in பிக் பாஸ் 8 தமிழ் ஹிஸ்டரி முத்துக்குமரன் அவர்கள் ஒபிஷியலி அண்ட் அன்அபிஷியலி. சரிங்களா? ஒபிஷியலி அது வேற லெவல். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஓட்டிங் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 12 மணிக்கெல்லாம் கூட வந்திருக்காது. அதுக்குள்ள 1 லட்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கார் முத்துக்குமரன் அவர்கள். பார்க்க போன எனக்கு தெரிஞ்சு போன வாரம் எடுத்த ஓட்டை விட டபுள் ட்ரிபிள் அடுத்துடுவார் போல இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய சாதனை. என்ன அப்படின்னா இதற்கு முதல் சீசன்ல எல்லாம் வந்து பிஆர்கள் இருந்ததை விட இப்போ வந்து எக்கச்சக்கமான பிஆர்கள். அதுல இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒண்ணு என்னத்த திட்டம் போட்டிருக்குது அப்படின்னா, அதாவது அந்த சௌந்தர்யா அப்புறம் வந்து அந்த சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பார்க்குற சீசன் 7க்கு ஒருத்தன் போயிருந்தான். அவன் ஏண்டா டே அப்படின்னு பூர்ணிமாவோட சுத்திக்கிட்டு பூர்ணிமாவை நல்லா காதல் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி போட்டு அவங்களோட அக்கா மாதிரி வந்து உண்மையா சொன்னதுக்கு அப்புறம் நல்லவன் மாதிரி நடிச்சான்ல அவன். அப்ப அவங்க வந்து எப்படின்னா ஒட்டுமொத்த பிஆர் டீமையும் வாங்கி போட்டு, அதாவது 90% பிஆர் டீமை வாங்கிட்டான். பிக் பாஸ்ல ரிவ்யூ பண்றவங்க அப்டேட் கொடுக்குறவங்க அதுலயும் 90% பேரை வாங்கியாச்சு. இப்ப தமிழ் கிளீன்ஸ்ல ஓட் போடுறதுக்கு இப்ப சிஸ்டம்ஸ் இருக்குது. பெய்ட் போட்ஸ், பெய்ட் ஓட்ஸ், பெய்ட் கமெண்ட், பெய்ட் லைக் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்குது. அப்ப அதெல்லாம் வச்சு மக்களை ஏமாத்திரலாம், மக்களோட மனசை மாத்திரலாம் நினைச்சிருக்கான் போல இருக்கு. அப்ப நெச்சு பாருங்க நம்ம 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 எல்லார பத்தியும் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னு. மண்டைக்குள்ள சரக்கு இல்லாத ஒன்றை உள்ளுக்குள்ள அனுப்பி இப்படி ஓட் வந்து போட்டா, அதுவும் இவிபி பிளேன் சிட்டிக்கு வடக்குல இருந்து வர்ற நண்பர்கள், அதாவது வடக்கால வந்து இங்க வேலை செய்வார்கள் வீக் டேஸ்ல, வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா பிரியாணி பார்சல், சோடா போத்தல். நான் சோடா போத்தல் டீசெண்டா சொல்றேன், சரியா? அது வேற போத்தல். சோ அப்படியான ஆசைகள் ஆஃபர்களை வழங்கி ஒரு 2-3 மணி நேரம் போயிருங்க அப்படின்னு வந்து எச்ச வேலை நடக்குது. அதனாலதான் சௌந்தர்யா திட்டு வாங்குறதுக்கும் கைதட்டல் வருது. ஏன்னா அவங்க ஷோன்னா என்னன்னே தெரியாது, தமிழே தெரியாது அவங்களுக்கு. சௌந்தர்யா கைதட்டுறதுல 65% பேருக்கு தமிழே தெரியாது. சௌந்தர்யான்னு பேர் சொன்னா இதுதான் சௌந்தர்யா. போட்டோ பாரு, சௌந்தர்யோட முகமே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முதல் தான் அவங்களுக்கு போகும் காசு, பேமெண்ட் ஜிபே போகும், இல்லைன்னா வேற ஏதாவது அன்பளிப்புகள் பார்சல் மூலம் போகும். அவங்க வந்து போவாங்க. எவ்வளவு வச்சுத்தன தெரியுமா? ஸோ அப்படி இந்த சௌந்தர்யாடு அங்கே அருணோட இது அது அந்த அக்ஷனை அவங்க வந்து பிஆர் வேலை எக்கச்சக்கமா பண்றாங்க, வீடியோ போடுறாங்க, ஹோஸ்டுக்கு எகெயின்ஸ்டாவே கேவலமா பண்றாங்க. அப்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஆர்களோட தொல்லை இருக்கிற ஒரே ஒரு சீசன் இந்த சீசன் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அத்தனை பணம் படைச்ச சக்திகளையும் அதிகாரம் படைச்ச சக்திகளையும் தாண்டி ஒரு நபர் அவருடைய நேர்மை மூலம் மக்கள் மத்தியில் ஜொலிப்பது அப்படி என்பது சாதாரண விடயம் இல்லை. முத்துக்குமரன் அவர்களுடைய சாதனை இதுதான் மிகப்பெரிய சாதனை. இது வந்து முத்துவோட மட்டும் முடியாது, முத்துவை போல இருக்கிற பல இளைஞர்களுக்கு இது ஒரு வழிகாட்டல். பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதிகாரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையோட வெளிச்சம் வரும். அந்த பாதையில நீ போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்றதற்கு இந்த முத்துக்குமரன் சிறந்த உதாரணம். சரி, இப்ப வந்து ஓட்டிங்ல பாத்துடலாம், ரிசல்ட்டை வந்து பாத்துருவோம் மக்களே. அதுக்கு முதல் ஒரு விடயம் ஒண்ணு. நேற்று எடிட்டர் வந்து ஒரு காலையில பாட்டு எத்தனை பேர் பாத்தீங்க? தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்துல படையப்பா படத்தோட பாட்டு. அதுல முத்து அவர்களை காமிக்கக்குள்ள சில வரிகள் சொல்லியிருப்பாங்க. அதே போல சௌந்தர்யா ராணவ காமிக்கையும் ஒரு வரிகள் போட்டிருப்பாங்க. அதுல முத்து ஸ்கிரீன்ல வரைக்கும் போட்ட வரிகள், இந்த வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல் அப்பா. சரிங்களா? இது அப்படியே ரிப்பீட்டா வரைக்குள்ள முத்துக்குமரன் அவர்களுடைய முகத்தை வந்து அந்த ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. வெறித்தனம் இல்ல. அதே நேரத்தில் இந்த சௌந்தர்யா ஸ்கிரீன்ல வரைக்குள்ள இன்னோர் உயிரை கொன்று புசிப்பவன் மிருகமடா. அதுல அந்த வரிகள் வரைக்குள்ள சௌந்தர்யாவோட முகம் தான் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணவுக்கு போட்டது, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன். அந்த வரிகள் வரைக்குள்ள ராணவோட முகம் வந்திருக்கும். ஆனா எடிட்டர் வந்து வெறித்தனமா பண்ணியிருந்தாரு. அல்ல, எனக்கு முத்து அவர்களை போடைக்குள்ள கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த வரிகளை கேட்டது போல சௌந்தர்யாவோட அந்த மிருகத்தனமான அந்த குணத்தை வந்து காமிச்சிருந்தார் பாருங்க எடிட்டர். சபாஷ். சரிங்களா? நல்லவங்களும் இருக்காங்க ஸோ உள்ளுக்குள்ள. சரி, ஓகே, ஓட்டிங்க வந்து பார்க்கலாம். முத்துக்குமரன் அவர்கள் இது வெறும் அன்அபிஷியல் தான் மக்களே. ஒபிஷியலா இதை விட 20-25 மடங்கு அதிகம்.
முத்துக்குமரன் அவர்கள் அன்ஆபிஷியல் தமிழ் கிளின்ஸ் ஓட்டிங்கின் படி 25.83 வீத ஓட், அதாவது 82,234 ஓட் எடுத்திருக்காங்க 12 மணிக்கு வித்தின் 12 hours. அடுத்தது பிஆர் சௌந்தர்யா, அதெல்லாம் பெய்ட் போர்ட்ஸ் தான், மிஷின் தான். அதுக்கு வந்து 13.3 வீதம் 42,327 ஓட் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? மூணாவது இடத்துல ராணப் அவர்கள் 13.12 வீதம் 41,761 ஓட் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஒரு 566 ஓட் 566 ஓட் தான் டிஃபரெண்ட். ஸோ பிடிச்சிருவாரு நினைக்கிறேன். பிடிக்கணும், சௌந்தர்யாவை கீழே தள்ளணும். வெயிட்டிங். அடுத்தது வந்து ஜாக்லின் 4வது இடம் 8.43 வீதம் 26,836 ஓட். மக்களே, இந்த சௌந்தர்யாவோட ஜாக்லினை கம்பேர் பண்ணிக்குள்ள ஏதோ ஒரு உழைப்பை வந்து ஜாக்லின் போடுறாங்க. ஆனா இந்த சௌந்தர்யான்றவங்க தான் ஒண்ணுமே இல்லாம ஓசி சோறு தின்னுக்கிட்டு ஓசியில எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு எதுக்கு வந்தனே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கிறதுனா அது சௌந்தர்யா தான். அடுத்தது வந்து இந்த அருண் டப்பகி டப்பா இவன் மாதிரி ஒரு வில்லனை நான் பார்த்ததே இல்லை பிக் பாஸ்ல. 8 வீதம் 27,465 ஓட்டு. 6வது இடம் பவித்ரா 6.39 வீதம் 20,340 ஓட்டு. 7வது இடம் தீபக் 6.28 வீதம் 19,996 ஓட்டு. 8வது இடம் மஞ்சரி அவர்கள் 5.5 வீதம் 17,512 ஓட்டு. 9வது இடம் அன்ஷிதா 5.2 வீதம் 16,552 ஓட்டு. அடுத்தது வந்து 10வது இடம் ராயன் 4.99 வீதம் 17,879 ஓட்டு. கடைசி இடத்துல ரஞ்சித் 2.96 வீதம் 9,419 ஓட்டு. ஸோ இதுல தீபக்குக்கே 6.28 வீதம் அன்ஆபிஷியல்ல வந்திருக்கு. 19,000 20,000 வைங்களேன். ஸோ தீபக்கோட கால் தூசிக்கு கூட இந்த சௌந்தர்யா வராது, திறமையிலும் சரி குணத்திலும் சரி. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அந்த மிஷின், பெயிட் போர்ட் மிஷின் வந்து வேலை செய்யுதுங்க. ஏன்னா மனுஷனா இருக்கிறவன், அதுவும் நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்துல பிறந்தவங்க. ஏன்னா தமிழ், அதாவது சௌந்தர்யா அப்படின்னாலே நிறைய கலாச்சார சீர்கேடு பண்ணியிருக்காங்க. அக்கா தம்பின்னு அது ஒரு பக்கம் அசிங்கம். அடுத்தது ரவுடித்தனம், எச்சத்தனம், புறக்கித்தனம் அப்படின்னு எக்கச்சக்கமா வந்து பண்ணியிருக்காங்க. பல தாய்மார்கள், பல இல்லத்தரசிகளோட பேசக்குள்ளேயே அவங்க சொல்றது சௌந்தர்யாவோட என்ற பேரை சொன்னாலே அவங்களுக்கு காண்டாகுது. டிவியை வந்து ஆஃப் பண்ணிடுவோம், குழந்தைகள் பார்த்து கெட்டு போயிடுவாங்க, அவங்கள பேசுற வார்த்தைகள், பண்ற விடயங்கள். நேத்து கூட அசிங்கமான வார்த்தைகள் பாத்ரூமை பத்தி அந்த கோவா கேங் பேசிக்கொண்டிருந்துச்சு. முத்து கூட கண்டித்தாரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம மக்கள் இதுக்கெல்லாம் ஓட் போடல, ஜஸ்ட் மிஷினு. அதுதான் அதுக்கு வந்து அன்ஆபிஷியலி போட்டு கொண்டிருக்கு. அடுத்தது இந்த தமிழ் தெரியாதவர்கள், அவங்க பிஆர்களை வச்சு அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால கூகுள்ல வந்து தமிழ்ல போட்டுட்டு ஆங்கிலத்தில் போட்டுட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு விட்டுருக்காங்க. மற்றும்படி 0 சப்போர்ட் சௌந்தர்யாவுக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ஓகே மக்கள், இதான் ஓட்டிங் நிலவரம். தொடர்ந்து முத்து அவர்களுக்கு ஓட்ட போடுங்க. முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளிகளின் வெற்றி, ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி, ஒட்டுமொத்த உண்மையின் வெற்றி. நன்றி.